வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. சார் ராணிப்பட்ட குட்டி பண்ணி வச்சிருங்க. சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் குட்டி சரண பஸ் பாருங்க. சாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. நீ தான் கரெக்டாக சொல்லுவிய. பாருங்க அட்டகாசம் வண்டி, நல்லா இருக்கும் வண்டி. அதாவது 100ல் 1 இல்லை, 500ல் 1 இல்லை, 1000ல் ஒரு வண்டி. அருமையான டவேராங்க. நேற்று மட்டும் நம்ம சோழகிரி போயிட்டு வந்தோம். சரியான மைலேஜ், தரமான வண்டி. வண்டின்னா வண்டி இதான் வண்டி. 4 டயர், புது டயரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், செம்மையாக வண்டி. நெருப்பு மாரி சார் வண்டி. அவ்வளோ அட்டகாசமாக வண்டி. உள்ள சீட் கவல் நின்று நல்லா இருக்கும். இதே வண்டி நான் வந்து 5,10,000 விற்றுருக்குற வண்டி. இதே வண்டி நான் ஒரு கஸ்டமருக்கு விற்றுருக்குறேன். கஸ்டமர் 2008-10 ரிஜிஸ்டர் இருக்குது. 2029 பேப்பர் கரண்ட்டு. 2 ஓனதான் வண்டி. 4 ரூபா சொல்லிடுறாங்க. 4 வச்சு 4 ரூபா கிடையாது, 3,80 கிடையாது, 3,75 கிடையாது, வெறும் 3,68,000 சொல்லிக்கிறேன். ஆனால் போன ஷாப்பில் 4 லட்சம், 3,68 பேச்சு வச்சுக்கிறேன். கிட்ட வாங்க, பணத்தை கல்லில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். செமையான வண்டி. 20 வரும் மைலேஜ், 18-20 கொடுக்கும். வெறும் 68,000 வண்டி ஓடிக்கிட்ட வண்டி. ஒரு ஐயர் வண்டியே மிஸ் பண்ணாதீங்க. ஐயர் வண்டி மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, நல்லாயிருக்கும் வண்டி. அதேமாரி பாருங்கள், இது ஒரு ஐயர் தான் வண்டி. 2008-9 ரிஜிஸ்டர், எல்பி டேங்க் என்டாஸ்மெண்ட்டோட இது வண்டி. கஸ்டமர் 2.25 ரூபா கேட்டாங்க. கிட்ட வாங்க, 2 ரூபா, 1,90, 1,75, 1,68,000 தரலாம். சீப் அண்ட் பஸ்ஸில் வாங்கிட்டு தெளிவான பாடி, டியோ அட்டகாசம் வண்டி இருப்பாருங்க. உள்ள இன்ட்டில் காட்டுறேன், வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. சொல்லு பாருங்க அங்கிள் ஆண்டி, நம்ம வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டோடனே நம்ம இடத்துல வேலை நடந்துன்னு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு மழை வந்து ரொம்ப சத்தனிச்சிருக்கு. அது திருவள்ளூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அந்த மாவட்டம்லாம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. தண்ணி நிறைய தேங்கிட்டு இருக்கு. உங்களை நினச்சாங்களுக்கு பாவமாக இருக்கு. சபரிமலை கண்டிப்பாக நான் போய் வேணுன்னு வரேன் அங்கிள் ஆண்டி. யாருக்கோசம்? அங்கிள் ஆண்டி கோசம், நம்ம அன்பு செல்வங்கள் கோசம், நம்ம ரொம்ப பிடிச்ச அங்கிள் ஆண்டி கோசம் வேணும் வரேன் கண்டிப்பா. என்னத்துக்கோசம்? நம்ம இடம் வாங்கணும். கம்மியா கார் கொடுக்க போறேன் இனிமேட்ல. யாருக்கு? அங்கிள் ஆண்டிக்கு. அங்கிள் ஆண்டிக்கு அதுக்கோசம் வேணும் வர போகிறேன். துட்டில் என்ன பண்ணுவேன்? துட்டு அவங்களுக்கு கடவுளுக்கு வேண்டுவேன். துட்டு அவங்க கிட்ட இல்லைனாவா? கடவுளுக்கு வேண்டுவேன். கடவுள் வேணா குத்துருவாங்க. வேணும் குத்துருவாங்க. குத்துருவாங்களா? சரி ரைட்டு. நீப்பா? அதே மாதிரி நிறைய ஊரில் மழை பெய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்யுற ஒரு நல்லதில் ஒரு நல்லது நடந்தது பாருங்க. நிறைய விவசாயத்தில் நிறைய வந்து விவசாயத்தில் நல்லா பாதுகாத்து நிறைய வளர விவசாயத்தில். அதே மாதிரி விவசாயிகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மழை வர்றதுனால நல்லாயிருக்கும். அட்டகாசமாக நீங்கள் பாருங்கள், நிறைய சேஃப்டியாக இருங்க. முதல்ல தண்ணியில் எங்கேயும் நடக்காதீங்க. கோல்டு ஜுரம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கார் எடுக்க முடியாது எங்ககிட்ட. அதனால் சேஃபாக இருங்க. வீட்டில் பார்த்து என்னென்ன தேவையோ நாங்க போன வாரம் சனிக்கிழமை போட்ட மாலை. அடுத்த வாரம் நாங்க வெள்ளிக்கிழமை கிளம்பும் போது கண்டிப்பா உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்க. இப்ப கமெண்ட் பண்ணுங்க, என்னன்னா தேவையா சொல்லுங்க. எல்லாம் வாங்கி வந்து குத்துறோம். கடைக்கு வந்து அழகா எடுத்துன்னு போயிடுங்க. பஞ்சாமிரதம் எல்லாம் வாங்கி கொடுத்துங்க. சும்மா இருட்டு கடை அல்வா வாங்கினாருங்க. உங்களுக்கு சூப்பரா இருட்டு கடை அல்வா அது வாங்கி கொடுக்குறேன். நல்லா ஜம்முன்னு சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் அதெல்லாம் குடிக்காதீங்க. ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுன்னா வந்து இல்லை போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா மழை வர வருது, அதிகமாக பெய்ஞ்சு தான் இருக்குது நிறைய ஊரில். பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. பாருங்க அட்டகாசமாக பாருங்க. நாளைக்கு வந்து நாங்கள் 6ஆம் தேதி போட்டோம். 6ஆம் தேதி அதாவது எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை போட்டு சனிக்கிழமை காலையில் நாங்கள் போகிறோம். 7ஆம் தேதிக்கு போகிறோம். எல்லோரும் மலை மேலே போகிறோம். மனசார வேண்டின்னு வரேன். நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாருமே நம்ம கடையும் சீக்கிரம் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டின்னு வரேன். நிறைய பேர் கார் எடுக்கணும். கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க. ஊட்ட கட்டிட்டு யார் வீட்டில் மேஸ்திரி வீடு, கொத்தனார் வேலை செய்கிறவங்க, சித்தாள் வேலை செய்கிறவங்க, டீ கடை வச்சுருங்க, எல்லோரும் கார் வாங்கி கொடுன்னு ஆசை. எல்லோரும் கார் வாங்கும். எல்லாம் மனசார வேண்டி தரேன். உள்ள இன்ட்டில் காட்டுற பாருங்க. விட்டுறாதீங்க. இந்த வண்டியை சீப் அண்ட் பெஸ்ட் தரேன். அந்த வண்டி தரேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். சப்புலாம் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. 4 டயர், புது டயரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வண்டி. சிக்கல் ஆயில் போக எதனா அடிக்குதா பாரு.
சூப்பராக பாருங்க, தெளிவான பாடி. சோழிங்கர் மலை போயிட்டு வந்ததில்ல. பாருங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட் ரோடு சார். அந்த டிஓ காமிச்சேன் மேலே கிட்டு மேலே கிட்டு. நல்லா இருக்கு. என் வண்டி எடுத்துட்டு போறவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் டீசல் போட்டு தந்துடுறேன். பெட்ரோல்ப்பா போட்டு தரியா? போட்டு தந்துடுவோம் கண்டிப்பா. பெட்ரோல் கிளீனா இருக்கும் வண்டி. உள்ள பாருங்க, இந்த டிஓ காமிச்சியா? டிஓ 4 டயர், புது டயரு. எப்படி வண்டி ஓடுறது? நல்லா சூப்பராக. ஆ டிஓ டேங்க் காசு இந்த பாருங்க, டேங்க் எல்பிஜி டிஓ. இந்த டிஓ போர்டு காட்டு பாருங்க. நீங்க டவேரால 4x4 பாத்துருக்கீங்களா? டிஓ காமிச்ச போடு. டிஓ டிஓ பாருங்க, டவேரால 4x4 சூப்பரா இருக்கு பாருங்க. அதே மாதிரி பாருங்க, உள்ள எல்லாம் பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க வண்டி. வாங்க. மழை வரங்க, அதுலயும் உங்களுக்காக வீடியோ போட்டுன்னு இருக்கேன். கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போனீங்க காரை. குளிருதுங்க. காலையில அப்படியே ஐப்பட நினச்சி தண்ணி ஊற்றினா அந்த குளிரே தெரிலங்க. நிஜமாலே குளிரே தெரில. இந்த சபரிமலைக்கு போகிறோம், கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு போகிறீங்க. ஏன்னா 48 நாள் விரதம் இருந்துட்டு அட்லீஸ்ட் கிட்ட போடுறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நாள் விரதம் இருந்துட்டு போகிறீங்க. இம்மாதிரி அந்த மலை மேலே போயிட்டு இடிச்சின்னு போகிறீங்க இப்போ ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? போன முறை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். செம்ம ஜனம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் அங்கே கேரளாவில் இருக்கிற போலீஸ்கார் அதிகாரிகள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நம்மளுக்கு வரவேற்பு நல்லா இது பண்ணுறாங்க. நம்ம தான் ஏறி இறங்கி அடிச்சுன்னு முடிச்சுன்னு ஏறி தப்ப அடிச்சுன்னு ஓடுறோம். அம்மா நேரம் இந்த ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு இது பண்ணிட்டு போங்க. நம்ம ஆள் ஒருத்தர் சொன்னார், மாலை போட்டுறாரு. நம்ம திருச்செந்தூர் சேர்ந்த முத்தாராம கோயில் இருக்கிறார். அவர் தான் சொன்னார், சொல்லிட்டேன். அதே மாதிரி இருந்துங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு பெத்த தாய் தப்புனை காப்பாதான்னு சொல்கிறது, ஒரு பத்திரமா பார்த்து சொல்கிற ஒரு சின்ன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா புள்ளன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்பாவுடைய கஷ்டம் வந்து ஒரு பெத்த தாய் தர் பற்றி சொல்கிறேன் பாருங்க. ஏன் சொல்லல, ஒரு அப்பாவை புள்ளி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய வலி வந்து புள்ளிக்கு சத்தியமாக தெரியாது. எப்படா தெரியும் பார்த்தா அவர் கல்யாணம் ஆகிட்டு பிறகு அவருக்கு புள்ள பிறந்து 35 வயசுல தான் தெரியும் அப்பாவுடைய கஷ்டம். ஏன் சொல்கிறா, அம்மா பார்த்தீங்கன்னா 10 மாதம் தான் அவர் வெளியே தாங்கி பிரசவம் எடுக்குது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் நம்ம உயிர் வரைக்கும் கஷ்டப்படுறது யாரானா அப்பா தான். துணிமணி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குது எல்லாமே. கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் அப்பா தான் கஷ்டம். மருமகன் பேரம் பேத்தி வரைக்கும் அப்பா தான் கஷ்டப்பட்டுருப்பேன். ஒரு சின்ன ஒரு உதாரணங்க, சபரிமலையும் மாலை போட்டு வந்துட்டோம். நாங்கள் மாலை போட்டு கால் விட நாங்கள் எல்லாமே 4 பேரும், எங்கள் தம்பி, நான், என் பையன்லாம் எங்கள் அப்பா கால் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்க. எனக்கு கண்ட தெய்வம் எங்கள் அப்பா தாங்க. ஏன் சொல்லிட்டேங்களா, நீ நம்பாட்டிங்க. எனக்கு இப்போ 47-48 வயசு நடக்குதுங்க. எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி 73-75 வயசு. இந்த வயசில் ஓடி ஓடிறாரு. எனக்கு கண்காலம் எங்கள் அப்பா பற்றி சொன்னேன். ஏன் சொல்லிட்டா, இந்த வயசில் நடந்து ஓடிடுற எங்களால் முடியல. இப்போ தான் அது வெளியே தெரியுது. கை கால் நோவுது, முட்டி நோவுது, இடுப்பு நோவுது. இந்த 40 வயசுக்கு மேலேனா இன்னும் உடம்பு ஒரு ஆட்டம் ஆடி தெரியுமா? இந்த 75-73 வயசில் விடுறேன் நாங்களால் இருக்க முடியுமான்னு எனக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. கண்ட்ரோலாக இருக்கிறார் எங்கள் அப்பா. இந்த வேலைக்கு உள்ள தான் சாப்பிடுவார். இந்த இடத்துல தான் எனக்கு எங்கள் அப்பா நினச்சா கண் கலங்கு. எங்கள் அப்பா சீனு ஒரு வார்த்தை கூட சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. ஒரு முறை நான் கேட்டிருந்தேன், ஏன்பா சும்மா காய்கிற கூட மாட்டாத பண்ணலாமான்னு. இப்போ தான் தெரியும் அவருக்கு அந்த 75 எவ்வளோ உடம்பு வலி இருக்கும் பாருங்கள். எல்லா அப்பாவுக்கும் அப்படி தான் இருக்கும். பார்த்து அதாவது எங்கள் அப்பா வந்து கவுச்சியே சாப்பிட மாட்டார், சுத்தமாக மாமிஸாக சாப்பிட மாட்டார். ரொம்ப இது அவர் மேலே நாங்கள் வாழ இன்னி கொடுங்க. எங்கள் அப்பா சொத்து பணம் சேர்த்து இல்லைங்க. அவர் மேலே எங்களால் வாழ முடியல. எங்களுக்கு இதாகுதுங்க, ஆதங்கமாக இருக்குதுங்க. ஒரு இதுவாக இருப்பார், நீட்னஸாக இருப்பார், ஆக்டிவ்ஸாக இருப்பார். 73-75 வயசு ஆகுது எங்கள் அப்பாவுக்கு. இன்னி கூட நல்லா சூப்பராக இருப்பார். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 65 வயசு. நடந்து போவாங்க வருவாங்க சூப்பராக. எங்களால் இருக்க முடியாது. 45 வயசுங்க. கடவுள் கொடுத்த வரங்க எல்லாம் உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து யாருக்கு அமையாது.
இன்ன வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் எங்கள் அப்பா எங்களாம் கூட வந்து ஒரு 98 100 வயசு 105 வயசு வாழ்ந்தா எங்களுக்கு போதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற எல்லாம் எல்லா அப்பா அம்மாவே சொல்கிறேங்க, அன்பாக பார்த்துங்க. ஒரு பலுகுண்டு மாரி அவங்களாம் வயசான பேருக்கு ஒரு பலுண்டு குண்டு சேர்த்து ஊசி கொட்டினா டம்முன்னு வெடி மாதிரி பக்குவமாக பார்த்துங்க. பலுகுண்டு மாரி அப்பா அம்மாலாம் பத்திரமா பார்த்துங்க. நல்லா இருப்போம். பெத்த தாய் தவணை மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. கண் காலங்க வச்சு காப்பாற்றுங்க. நம்ம நல்லா இருப்போங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. கட்டின பொண்டாட்டி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறான்னு அப்பா மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. என்னடானா 45 46 வயசு வரைக்கும் நம்மளை வச்சு காப்பாற்றுறாங்க. இப்போ வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து அவங்க சொல் பேச்சு அவங்க பேச்சு கேட்டுலாம் போயிடாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன். போங்க, நான் வேணா சொல்ல. என்னன்னாக்கா கூட வந்து ஒற்றுமையாக வாழ்ந்து பாருங்க, அதை தான் சொல்ல முடியும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நீ தனியாக கூட தனி கொடுத்துன்னு போங்க. வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு இன்னாமல் ஓணும் நல்ல ஒன்று சொல்கிற மாதிரி என்ன ஒன்று கேட்டு வாங்கி கொடுங்க. அவங்களாம் சத்தியமாக கேட்கவே மாட்டாங்க. இது ஓணும் அது ஒன்று கேட்கவே மாட்டாங்க. அவங்களாம் வந்து எப்பவுமே கொடுத்து பழகணுங்க. கையை நீட்ட மாட்டாங்க, எப்பவுமே நீட்ட மாட்டாங்க. கொடுத்து பழகணுங்க. நம்ம போய் வாங்க மாட்டாங்க. அதனால சொல்கிற பாருங்க, அவங்க என்ன கேட்டாலும் நீங்களா கேளுங்க. என்னம்மா தோசை வேணுமா, இட்லி வேணுமா, என்னம்மா கை காசு செலவுக்கு வேணுமா, நம்ம 500 வேணுமா 1000 வேணுமா, அப்போ ஒரு மாதிரி கேட்காதமா கொடுங்க. கேட்டு கொடுக்குறத விட கேட்காம கொடுத்து பாருங்க, நல்லா இருப்பேங்க. மாதா வயிறறிய ஒரு நாள் வாழாது, அது மாதிரி சொல்லிட்டு அப்பா அம்மா வயிறறியா பார்த்துங்க. அவ்வளோதான், நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அதாவது தந்தை வழியே மகன் வழி, மகன் வழியே பேரன் வழின்ற மாரி என் பசங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துக்கிறேன். அது நல்லா இருப்போம். இப்போ சொல்கிறேன், எங்கள் பையனும் சரி, எங்கள் தாத்தானா எல்லாம் உயிர் அப்படின்னு அவங்க பசங்க பேர். எப்படி பாய் எங்கள் தாத்தாலா வா தங்கமான தாத்தாங்க குட்டிமணி. எங்கள் தாத்தா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள் ஆண்டி. சொல்லுப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. தங்கமான மனுஷங்க தாத்தாக்கு. இது பாருங்க, நாங்கள் எப்போவுமே தாத்தாலாம் கூட மாட்டாங்க, மாமா மச்சான் நம்ம தாங்க கூடுவோம். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்கச்சி அக்காவாக இருக்கட்டும் எல்லாருமே மச்சான் மச்சான் தான் கூடுவாங்க. நாங்கள் அப்படி தான் க்ளோஸாக தான் பழகுவாங்க. தாத்தானா அப்படி கொஞ்சம் தாத்தா தான் பழகுவாங்க. நாங்களாம் அப்படி கிடையாதுங்க, க்ளோஸாக பழகுங்க. மாமா மச்சானுங்க 500 ரூபா கொடுத்தா டக்குன்னு கொடுத்துருவாரு. ஸ்ட்ரிக்ட்டு சொல்ல ஸ்ட்ரிக்ட்டுங்க, ஜாலியாக சொல்ல ஜாலியாக இருப்பாருங்க. ஜாலியாக இருப்பாரு. யாரும் வீட்டில் சேர்ப்பாரு கேட்டால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சேர்க்க மாட்டாருங்க, யாருமே சேர்க்க மாட்டாரு. வந்தானா என்ன வந்தா ஆமா கண்ட்ரோலாக இருக்கணும். யாரு கடையில் இருந்தால் பேசாரு, அதாவது வீட்டோட வந்துருக்காரு கரெக்டாக. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு தனியாக வெளியே வந்து பேசணும். அது மாதிரி ஒழுக்கத்தை நிறையா கற்றுக் கொடுத்துரு எங்கள் அப்பாவை. இன்னொரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் இது வரைக்கும் சண்டே வந்தது இல்லைங்க. அதாவது எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கள் அம்மா அப்பாலாம் சண்டே வந்ததில்லை. ஏன் சொல்கிறல, எங்கள் அப்பா தான் அதில் வந்து பெருமையை சொல்ல. நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரம்மா சண்டை போட்டு நைட்டு எதனா சொல்லிட்டான்னு வச்சுக்கா, யார் பஞ்சாயத்துக்கு வராமல் பாரு, அப்போ பள்ளியில் ஒரு அடி அடிப்பார் எங்கள் அப்பா. எப்படியா பள்ளியில் ஒரு அடிப்பார். ரெண்டாவது அந்த பஞ்சாயத்துக்கு போகவே மாட்டாங்க அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி. அதேமாதிரி எங்கள் வீட்டுக்காரமும் போகவே போகாது. எது வந்தாலும் அந்த 6 மணிக்கு வந்தியா சாயங்காலம் 8 மணிக்குள்ளே எது வந்தாலும் நீங்கள் உள்ளே அந்த வீட்டுக்குள்ளே பார்த்துங்க. என்ன அடிச்சாங்க என்ன திட்டினாங்க இது பண்ணான்னு சொல்லிட்டு தயவுசெய்து பஞ்சாயத்துக்கு வந்துங்க. யார் பஞ்சாயத்துக்கு போகிறாலும் பள்ளியில் ஒரு அடி அடிச்சாட கம்முன்னு தான். அதனால் அது போகவே மாட்டாங்க. எங்கள் அம்மாவும் போகாது, எங்கள் வீட்டுக்காரமும் போக மாட்டாங்க. ஐயோ அவர் வச்சுருவான்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க. அதெல்லாம் கண்ட்ரோலாக இருப்பார். அவங்க மட்டும் மறுநாள் சகஜமாக எல்லாம் ஒன்றே வைப்பாங்க. அதுமாதிரி தான் இருக்கணுங்க, கண்ட்ரோலாக இருப்பார். இன்னைக்கு கூட எங்கள் அப்பா கண்ட்ரோலாக இருப்பார். எங்கள் அப்பா எப்படி சொல்கிறா அதாங்க நடக்கும். அதேமாதிரி நீங்களும் இருங்க, அப்பா அம்மா பேச்சு கேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து சோழி பிரசனை சொல்கிறாருங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, லிங்கேஸ்வரா ஜோதிடருங்க. டைப் பண்ணி பாருங்க, நிறைய ஜோசம் சொல்லுவாரு. கணபதி ஹோமம் போடுறாரு வீட்டுக்கு. அது வீட்டு பூஜை கட்டிங்கன்னா அது போய் பூஜை கல்யாணத்துக்கு போறாரு. ஆனா கெட்ட விஷயத்துக்கு எதுவுமே போறது இல்லைங்க, கல்யாணத்துக்கு போறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த பசங்களாம் பார்த்துட்டு பிரிப்பை திசை விளையாடுங்க. நல்லா விளையாடினே இருக்கிறாங்க, பிரிப்பை விளையாடி பார்த்துக்கிட்டா இந்த 2 பேரும் தான் பண்ணிடுறாங்க. இவனுக்கு கொஞ்சம் இவனு இது மாதிரி கேம் விளையாடுறாங்க. இந்த கேம் விளையாட நல்லா இருக்கு. கேம் விளையாட சொல்ல அட்ரா புட்ரா இட்ரா டே விட்ரா டே அட்ரா விட்ரா அவன் குட்டி வண்டியாக அப்போ தான் பண்ணுறாப்புல. நல்லா பசங்க சார். ஆனால் விளையாடுனா ஒரு பொழுதுபோக்கன்னா ஃபோனை குத்தி இது பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறது, நல்லா கட்டும் கரெக்டாக பண்ணிக்கலாம். இனிமே ஓகே கரெக்டாக வருவீங்களா? இந்த சேனல் விளையாட வேறு சேனல் விளையாடுவீங்களா? இந்த கேம் விளையாட மாட்டா வேறு கேம் விளையாடுவாங்களா? ஜிடிஎஃப் விளையாடுவாங்க, பப்ஜி விளையாடுவீங்களா? இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க. டீசல் பெட்ரோல் கேஸ் சாமியா சரணமையப்பா சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா. நேத்து இப்பதான் போனேன்.
இப்படி பானம் கிளம்புது சார் வண்டி இல்லை வெரி குட் நீ வீடு